அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம். திங்கட்கிழமை அம்மன் வழிபாடு சகல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். வயிறு சம்பந்தப்பட்ட, கால் சம்பந்தப்பட்ட, முதுகு சம்பந்தப்பட்ட சிறிய உபத்திரத்தையும் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம் புத்திசாலிகள். குடும்பத்தில் அதீத குழப்பங்கள் காணப்படுகிறதுனால் குடும்ப விஷயத்தில் மிக மிக கவனம். குடும்பத்தில் உறவினர்களோ நண்பர்களோ வேறு யாருடைய அட்வைஸோ அண்டை அயலாரோ தேவையில்லை. 4 செவத்துக்குள்ளாக மன்னிப்பு கேட்டுவிட்டு அடுத்த வேலையை பார்ப்பது புத்திசாலித்தனம். உங்கள் மீது தவறே இல்லை என்றாலும் நீங்கள் தான் மன்னிப்போ, நீங்கள் தான் அதை சமாதானம் செய்வது புத்திசாலி. தொழில் அமைப்பு, உத்தியோக அமைப்பு, படிப்பு அமைப்பு மற்ற விஷயத்தில் அனுகூலம். மற்ற சிறு சிறு தடைகள் காணப்படும். சோம்பல் அதிகமாக இருக்கும். தேவையில்லாத எல்லோரும் உங்கள் மீதே பழி சொல்வார்கள். சிறிது கவனமாக இருக்க வேண்டும். விலை உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு ஞாபக மறதியாலோ அல்லது களவு போகிறதுக்கோ சாத்தியம் உண்டு என்பதனால் முக்கியமான தேவையான பொருள்களை மட்டும் யூஸ் செய்வது நன்மை. பிறர் பொருள்களை கையாளக்கூடிய மகர ராசிக்காரர்கள் பயணங்கள் சமயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் போன்ற விஷயத்தில் சிறிது கவனம். அபிராமி அந்தாதில் இருக்கக்கூடிய 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடல் அடுத்த மே மாதம் வரைக்கும் உச்சரிக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் அல்லது கேட்பதாலோ நன்மைகள் காணப்படும். தொழில் சார்ந்த விஷயத்தில் கண்டிப்பாக அனுகூலம் காணப்படும். லாபம் ஏற்படும். சுபகாரிய தடைகள் நிவர்த்தி ஏற்படும். டக்கென்று நல்ல விஷயம் ஏற்படும். குடும்பத்தில் மகர ராசிக்காரர்கள் இருப்பதனாலே குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் எல்லாம் கூடும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அது உங்களுடைய ராசியுடைய பலன் சுபவரைய பிராப்தம் இருப்பதனால் அது உங்களால் உங்கள் குடும்பத்தினர்களுக்கும் உறவினர்களுக்கும் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை பெற்றுத்தரும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒரு தைரிய ஸ்தானத்தை ராகு வழங்குவதனால் எல்லாவற்றிலும் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். பயணங்கள் அனுகூலத்தை தரும். எந்தவித பயணங்கள் வந்தாலும் அது வேண்டாம் என்று சொல்லக்கூடிய மகர ராசிக்காரர்கள் புத்திசாலிகள். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும். வெளிநாட்டில் போயோ அல்லது வெளி மாநிலத்தில் போயோ செட்டில் ஆகக்கூடிய அமைப்பெல்லாம் மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். படிப்பு தடைகள் நீங்குவது கண்கூடாக பார்க்கலாம்.